அப்ப நீ எல்லாம் வாங்கிட்டேன்ற. என்கிட்ட பேசுறது பிரயோஜனம் இல்லை. என்ன ஜானு வீட்டுல இருப்பேன்னா இங்க இருக்கு. வாங்க வாங்க, இதோ கடைக்கு போயிட்டு வந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். சரி சரி. வாங்க, நான் வந்து உட்காருங்க. வாங்குங்க, வாங்க மாமா. வரோம். என்ன வாழு மறுபடியும் இந்த பொம்மையை தூக்கிட்டியா? ஆமா மாமா ஆமா. என் பொண்ணு பர்ச்சேஸ்க்குலாம் போயிருக்கு போல. ஆமாப்பா, ஃபேர்வெலும் கான்வெகேஷனும் வருதுல்ல. இப்போ உனக்கு கான்வெகேஷன்? ஆமா மாமா, இந்த வாட்டி சீக்கிரம். சர்டிபிகேட்டே வராது. சர்டிஃபிகேட் இல்லாம கான்வெகேஷன். புரியல, அது என்ன சர்டிபிகேட் இல்லாம? எப்பவுமே சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. இந்த வாட்டி ஒரு 80% வந்து இந்தியாலே படிக்கல. என்ன சொல்ற? ஆமாம் டாடி, இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. யாருமே பிஜியோட நிறுத்தலை. அதனால் அதில் யாருமே வந்து இங்கே இல்லை, ஃபாரின் அப்ராடாக போகிறாங்களா. சரி, கான்வெகேஷன் அப்போ யாராலையும் இங்கே வர முடியாது. அதனால் சீக்கிரமாக வச்சிடுறாங்க. சர்டிஃபிகேட் இல்லாமல் சும்மா வெறும் அந்த கவர் மட்டும் கொடுத்துருவாங்க. என்னைக்கு கான்வெகேஷன் வந்துடுச்சோ அப்போ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கவங்க யாராவது போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி பண்றீங்க? இன்னும் ஆசைப்படுறாங்க டாடி, இந்த ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு, இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால சரி, வர முடியும்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஒரு ட்ரெஸ்ஸா கூட போற? இல்லை டாடி, 2 ட்ரெஸ் தான். அப்ப நான் அம்ச காசு போதுமா? டாடி அதுவே அதிகம். நான் அவளுங்க கூட போகிறதுனால தான் அந்த காசே கேட்டேன், இல்லைன்னா அது கூட கேட்டிருக்க மாட்டேன். நான் எனக்கும் எடுத்துட்டேன், அன்னைக்கும் எடுத்துட்டேன். உனக்கும் எடுத்துட்டு உங்க அன்னைக்கும் எடுத்துட்ட. ஆமாப்பா. எனக்கு புரியல. அது என்ன, நேத்தெல்லாம் என் கூட தானே இந்த என்கிட்ட கேட்காம டேடிக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருக்க. அது அப்ப என் காசுலாம் தேவையில்லை அப்படிதானே? அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, கூட வந்த அண்ணன்கிட்டே நான் வாங்கல. ஏன் வாங்கல? ஏன் வாங்க மாட்டேன்? எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லைப்பா. பண்ணு, என்னென்ன பண்ணணுமோ பண்ணு. கோச்சிக்காதீங்க. விடுங்க, எங்க போறா பாத்துக்கலாம். நான் அப்பா அப்படி இப்படின்னு வரட்டுமே, அன்னைக்கு பாத்துக்கிறேன். எனக்கு நான் இந்த கீதி பார்த்தேன், என் மாமனாருக்கும் இதே கீதி தான் போல. அப்பா கிட்ட தான் வாங்கிச்சோ. என்ன ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு? என்னது வீரா புலம்புறா? சின்ன மாப்பிள்ள என்ன புலம்புறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா, ஏதோ பேசிட்டு இருந்த ஞாபகம் இல்லை. என்ன வீரா, இந்த நாட்டுலதான் இருக்கியா? இருக்க மாமா, இதுக்கு இருக்குன்னு புரியாம. டேய், கூட போயிருக்கா, அவளுக்கு எதுவுமே வாங்கி தராம வந்திருக்கா. ஒரு ஸ்நாக்ஸுக்கு கூட நாங்கள் காசு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் நாங்கள் வாழ்றோம். நீங்க வேறப்பா, ஸ்நாக்ஸுக்கு கூட காசு தர மாட்டியா? ஏன்? ஆமாப்பா, நம்ம எங்க வெளியே போனாலும் அவங்க காசுல தான் நம்ம சாப்பிடணும். நம்ம காசுல அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது கேளுங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதே மாதிரி பேசினா கொஞ்சம் கட்டுவாங்க, இல்ல கோச்சு போயிடுவாங்க. அப்புறம் கேட்டா ஒன்றும் தெரியல, போட்டு கொடுக்குற. உன் அத்தான் தானே, என்ன உன் பிரச்சனை? எனக்கு புரியல. அவன் உன் அத்தான் தானே? சரி இருக்கட்டும், ஏன் என் காசுல அவர் சாப்பிடக்கூடாதா? அது ஃபாரின்ல இருக்கும்போது அவங்க வீட்டில் தானே தங்கணும், அவங்க கூட தானே சாப்பிட்டா, அவங்க இதில் தானே இருந்தேன். அப்போ இங்கே வந்திருக்காங்கல்ல, நான் செலவு பண்ணுறேன், அவங்க என்ஜாய் பண்ணட்டும். ஃப்ராடு. இப்படி ஏமாத்ததுக்கு ஃபாரின் அப்படியே காசுல வாங்கிடுச்சு, புரியுமா? அதுவும் சரிதானே. போதும், இவனால அவன் காசுல சாப்பிட்டுட்டா போதும், புரிஞ்சது இல்ல? அதெல்லாம் முடியாது மாமா. ஓ, மாமா பேச்சுக்கும் எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க. அப்படி இல்லை, ஏமா எனக்கு கோத்து விடுறேன். நான் என்ன சொன்னாலும் வாங்கிக்க மாட்டேன்ல. இப்போ உங்க மாமாவையும் சொன்னா வாங்கி தானே ஆகணும், அதுக்கு தான் பண்ணேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படி பண்ணாதான் சரிப்பட்டு வரும். உங்க பிச்சுக்கா பரவாயில்ல, அதுல சொல்லு. அது என்ன, யார் காசுல யார் வாழ்ந்தா என்ன? உன்னை யாரும் எனக்கு கருத்து கேட்கல. ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்ட போல, அங்கே தானே இருந்த. ஹாஸ்பிட்டல்ல தெத்திட்டாங்களா அண்ணா? ஓ, எத்தனாதான் வீடுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும். இல்லைங்க, அது வந்து போதும், உனக்கு என்ன வேலை இருக்கு போய் அதை பாரு. இப்போ நீ என்ன சொல்ற? சரி, இனிமேல் அவரே செலவு பண்ணட்டும், போதுமா? எனக்கு புரியல, அதுக்குள்ள ஒரு வேண்டாம் விருப்பம் தான் சொல்றேன். ஏன் அப்படி? சரி விடுங்க, என் தங்கச்சி எல்லாம் வச்சு செய்றீங்க, போதும், வேண்டாம். அதானே, விடுங்க. அப்ப இதுல ஏதோ சிக்கல் இருக்கு. இவங்களுக்கு இப்பதான் சந்தேகமா, நான் அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனாலதான் வாயில இருந்து இந்த வார்த்தை வர வைக்க போராடிட்டு இருக்கேன். அவ்வளோ வீம்புக்காரி லிஸ்ட் சொல்லுவா. இந்த விஷயத்துல யார் பிச்சை நான் கேட்கறதால யாரோ தலையிட தேவையில்லை, புரியுதுல்ல? சாரி மாமா. சாரிண்ணா. நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில சொல்லு. சரி மாமா, நான் வாங்கிக்கிறேன். இனிமேல் அவர் காசுல தான் செலவு பண்ணிப்பேன். இது மாமா கொடுக்குற வாக்கு தானே? ஆமா, என்ன வேணாலும் அவரே வாங்கி தரட்டும். அவர் வாங்கி தந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அப்படிவா மகளியா வழிக்கு இதை தான் முன்னாடியே பண்ணிருக்கேன்.
அது போதும். தேவையில்லாம நானே காசு பிரச்சனை பேசி இப்படி கால் போட்டுட்டேனே. அவர் மறக்கிறதுக்கு நம்மளே அடங்கும், அது மட்டும் என்ன பண்ணும்? விஜி நம்ம வாயிலே நம்ம கேட்டுருக்கோம். சரி ஜானு போலாமா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. போலாங்க. மாமா இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல தேவி, அங்கே நிறைய சமைச்சது இருக்கு, அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம். எல்லாம் எப்படி இருக்கு சொல்ல, கும்பலா சாப்பிட்டுலாம். வேண்டாமா, அவர் தான் ஏதோ லைட்டா கேட்டாருன்ட்டு அவர் காரமே இல்லாம தான் செஞ்சு வச்சிருக்கேன். அவர் அதே சாப்பிட்டு அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொன்னார். என்னப்பா உடம்புக்கு? ஒன்றும் இல்லடா, டயர்டா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லைல்ல? இல்லடா. அப்ப சரி, நம்ம என்ன வரவா? ஒன்றும் வேணாம், நீ உங்க அண்ணி கூடயே தூங்கு, நான் உங்க அம்மா கூட போய் தூங்கிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, புரியுதா? பரவாயில்ல, இப்ப நான் வந்து உங்க கூட படுத்துக்கிறேன். என்னது, அவ கூட பத்து போகல? அப்ப நானு அங்க ஒருத்த மூஞ்ச பாரு, அவ போய் அவங்க அப்பா கூட படுத்துக்க போறான்னு ஒன்னே. இப்போ அவனை கூட போய் படுத்துக்கலான்னு சொல்ல சந்தோஷமா ஓகே சொல்லுவான். அது என்னவோ சரி, அவ போறதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது கூட, ஆனா அவனும் போயிடணும், தனியா மொட்டை விட்டுறக்கூடாது. ஆமாண்டா, ஆமா, அதுதான். என் புருஷன் நான் பாத்துக்கிறேன், நீங்க அண்ணி கூடவே இருங்க. என்ன, எங்க அப்பாவை என் கூட கொஞ்ச நேரம் விட்டுறாதீங்க, பொறாம. அப்படியே பொறாமப்படுத்திட்டாலும் நான் தான் சொல்றேனே, நீங்க சரியே இல்லை. என்ன, இத்தனை வருஷம் பாத்துக்கிறேன், என் புருஷன் பார்த்து தெரியாதா ஓவரா பண்ற? ஒழுங்கா பாத்துக்கிட்டீங்கன்னா எங்க அப்பா இப்படி டயர்டா ஃபீல் பண்றாரு. உங்ககிட்ட வந்தோடனே எனர்ஜியாலாம் இருக்கணும். கரெக்ட் தானே, என் பாட்டு பார்த்தா எனக்கு எப்படி யாராச்சும் இருக்கு. கொன்றுவேன் கேட்டு. மனசுக்குள்ள பேசின கூட பாட்டு கேட்குது. எங்க இங்க பேச விடுங்க. குட்டி வீரா வேண்டாம், நான் வரவா? அவனை பிச்சு கொஞ்ச விடுங்க வா பேசலாம். ப்ளீஸ். சரி சரி பேசிக்கோ. சரிம்மா தாய், இனிமேல் உங்க அப்பாவை எனர்ஜியா தெம்பா பாத்துக்கிறேன், போதுமா? அது போதும், முடியும்னா சொல்லுங்க, நாங்களே எங்க அப்பாவை பார்த்துப்போம். சரிங்க மாமியாரையும் பாத்துக்கோங்க. தான் நான் கூட கட்டின புருஷனை பாத்துக்கிறேன்னு வராதே. ஆமா, இங்க எல்லாரும் கட்ட புருஷன் ஓவர பாத்துக்கிறாங்க தான். அவன் எங்க ரூம் கோயா, அவனுக்கு அங்க இருக்கு குமுறு கஞ்சிதான்ப்பா. சரிங்க மாமியாரை நானே பாத்துக்கிறேன், போதுமா? அது போதும். சரி வாங்க, எல்லாம் சாப்பிட்டு சீக்கிரமா படுப்பீங்க. ஆமா மம்மி, வாங்க, ரொம்ப பசிக்குது, சாப்பிடுவோம். அங்க ஒரு வீடு இருக்குன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? வரியா இல்லையா? நான் இங்கதான் இருப்பேன். வர சரியே இல்லடா, சரியே இல்ல. அம்மா நம்ம பண்ணு போ. நான் வரேன்ற, நான் வேணாமா, வரவே மாட்டேன்ற புள்ள மட்டும் வேணுமா? இது எந்த ஒரு நியாயம் தான் தெரியல. என் புள்ள வந்தா என் கூட பேசுவான், நீ வந்து அவங்க அப்பா கூட பேசுவ, அதனால நீ தேவையில்லை. பொறாமை. ஆமாண்டா, அவளுக்கு நம்மள பார்த்தாலே போறாமதான். ஆமாப்பா, அப்படி பாரு, எவ்வளவு பொறாம. உங்களை பத்தி எனக்கு போறாம. சரி சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம், போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு வேலையை தூங்குங்க, நாங்க கிளம்புறோம். வாங்குங்க போலாம். சரி ஜானு. குட் நைட் பா, லவ் யூ பா. குட் நைட் செல்லம், லவ் யூ. ஓ, அப்பாவுக்கு மட்டும்தான் குட் நைட். இதை என்ன திட்டினீங்கல்ல? திட்டினா திட்டுறவங்களுக்குலாம் குட் நைட் கிடையாது. இந்த அம்மா பொண்ணு கிளம்புறேன் கதை பேசுறாங்களே தவிர நவுற மாட்டாங்களே. மாமாக்கு ரொம்ப பசி வந்துடுச்சோ. நீங்க எட்ட. சாரி. ரைட்மா, டேக் கேர். பாய்டா செல்லம், காலைல பார்க்கலாம். ஓகேம்மா. என்ன பண்றீங்க? ஒன்றும் பண்ணலையே. இந்த ரூம்ல நீங்க யாரை பிடிக்கணும், யாரை பிடிச்சிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, இப்படி இருக்கலாம். சரி கொஞ்சம் உட்காரு. அதெல்லாம் முடியாது. வான்னு சொன்னேன். நான் முடியாதுன்னு சொல்றேன், புரியுதுல்ல? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரிய தரல, வரியா? மாட்டேன். ஆட தங்கம் இங்க வந்துட்டேன், போதுமா? வா 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 வான்னு டார்ச்சர் பண்ண வேண்டியது. நீங்க கொடுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும்தான் தெரியும்ல. மடியில இருந்துட்டு போட்டுமே. பெருப்பிக்காத, கிட்டவா. போதும் போதும், இந்த கிட்ட. என்ன சொல்றேன், தான் நான் பண்ற தப்பு. என்ன இழுத்த போது போய் போலிடுற. நாங்களும் உஷாராகும்ல. சரி ஃப்ரெண்ட்ல வா. முடியாது முடியாது. வாடா, இதனால நானே மூட விட்டு வரல. எனக்கு வாமா. வர்றேன். புருஷன் கிட்ட வரத்துக்கே சச்சுக்க வந்துட்டான் மூட விட்டு. பரவாயில்ல, அதுல நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு வந்துட்டேன், போதுமா? அது போதும். என்ன திடீர் சர்ப்ரைஸ் ஆஃபீஸ் விசிட்? சும்மா உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான். நிஜமாவே ஷாக் தான். ஆனா அது மீட்டிங் இல்லாதப்போ வந்தா இன்னும் நல்லா வந்திருக்கோம்ல. ஏன் தப்பா? ஏன் தப்பா? சாரி சாரி, இனிமேல் நீ கிட்ட டீட்டெயிலாக சொல்றேன். நான் உங்ககிட்ட தெளிவா கேட்டேன். ஏதாவது ஒர்க் இருக்குமா, பிஸியா இருப்பீங்களா, இல்ல நீங்க பர்சனல் ஏதாவது ஒர்க் அதிகமா பண்ணுவீங்களா, எவ்வளோ கேள்வி கேட்டேன். ஜென்ரலாக கேட்கணும்னு நினைச்சிட்டேன். இந்த மாதிரி குழந்தை புள்ளத்தனமா சொல்லாதீங்க, கோவம் வருது எனக்கு.
சரி, என்ன காரணம்? அவனையும் வேலையை விட்டு அனுப்புன? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு ரீசன் என் ஹெட் ஆஃபீஸில் கேட்பாங்கல்ல, ஏன் சேர்த்தீங்க, அப்புறம் ஏன் லீவ் பண்ணீங்க அப்படின்னு. சரி, அவர் ரிசைன் பண்ண சொன்னீங்களே, அது உங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணீங்க, இல்லை அவர் ரிசைன் லெட்டர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணீங்க? இல்லை, பண்ணலை. ஜாயினிங் பண்ண விஷயம் ஹெட் ஆஃபீஸ்க்கு தெரியும். தெரியாது. நான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு ஆர்டர் கையில் வந்ததுக்கப்புறமா தான் அந்த வேலையை பார்க்கணுன்னு இருந்தேன். இந்த அன்றைக்கி மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து அதை தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். வார்னிங் மட்டும் பண்ண மாதிரி மெயில் பண்ணலான்ட்டு இருந்தேன். அப்புறம் சரி, எனக்கு சொல்லு. அதெல்லாம் என் பர்சனல். சின்ன உனக்கு ஒரு பர்சன் சொல்லணும். அதெல்லாம் சரி, சொல்லு 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 அதெல்லாம் முடியாது 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 சொல்லு குட்டிமா, நமக்குள்ள என்ன? முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. நீயே வச்சுக்கோ, ஒன்றும் தேவையில்லை. ஆமாம், ஆஃபீஸில் ஒரு ஜீவன் வந்து மூஞ்ச பற்றிலாம் பேச மாட்டீங்க. இப்படிதான் உருன்னு இருப்பீங்களா ஆஃபீஸில்? அது பழகிடுச்சு. அண்ணால எப்படி கலகலன்னு பேசுகிறான், நீங்களும் அப்படி இருக்க வேண்டியதானே? அது இன்னும் எனக்கு வரலையே. யாரு என்னெல்லாம் நிமிர்ந்து பார்க்கறதே இல்லை. ஆ, அங்கே அப்படி பழகிட்டது எனக்கு அப்படியே அது வந்துடுச்சு. நான் என்ன பண்ணட்டும்? மாற்றிக்கோங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஏன் உருன்னு இருக்கீங்க? சரி சரி, மாற்றிக்கிறேன். ஆஃபீஸில் க்ரஷ் எல்லாம் இருக்கும் போல. எனக்கு க்ரஷ் உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே என் மேலே இவ்வளோ சிறு முடிஞ்சா இருந்தாலும் க்ரஷ் இருக்கே. இதுக்குள்ள அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் தான் 2 hour வரலையே. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டா மொத்த ஆஃபீஸை என்னன்னு தெரிஞ்சுப்பேன். யார் அந்த க்ரஷ்ன்னு கேட்கவே இல்லை. எனக்கு வேண்டாம். நிஜமா வேண்டாம்? நிஜமாக தான். வர்றா, ஒரு சின்ன ஈகர் கூட இல்லை. இல்லைடா. சரி, அப்புறம்? அப்போ ட்ரெஸ்ஸை நாங்கள் அன்றைக்கி தான் பார்க்கணும். ஆமாம், அன்னைக்கு தான் பார்க்கணும். சரி சரி சரி, டெய்லி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இன்னைக்கு தான் ரிலீஃபாக இருக்குது. ஒரு பெரிய பிரச்சனை இருந்து ரிலீஃப் ஆகிட்டீங்க போல. என்ன இருக்காதா? இனிமேல் என் காசில் மட்டும்தான். புரியுதுல்ல? ஏன் இந்த வேலை உங்களுக்கு? இப்போ நான் சொல்லலை, உங்கள் மாமா சொன்னார். அப்படி உங்கள் மாமா பேச்ச மீறுவ. இந்த மாதிரி செக் வைக்காதீங்க. நீ ஏதாவது யூஸ் பண்ணலாம், நான் போய் ஸ்ட்ரெயிட் அப்பாட்ட சொல்லிடுவேன். அதான் கொஞ்ச நாள் வேண்டான்னு சொல்லி வச்சிருக்கேன்ல. எனக்கு நல்லா தெரியுது நீ எங்கள் அம்மாவை பற்றி யோசிக்கிற. நீ அவங்களை பற்றி யோசிக்காத. நீ யோசிக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் போதும்னு சொல்லிட்டல்ல. அது என்னை எவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க. நான் ஒன்றும் கிட்ட பணத்துக்காக இல்லை, புரியுது இல்லை? பற்றி உங்கள் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறது இவ்வளோ அசிங்கம் உனக்கு தெரியுது இல்லை? அதெல்லாம் ஒன்றும் அசிங்கம் இல்லை. அவன் பக்கத்துலேயே நிற்கிறேன், ஆனால் நீ என் காசை வாங்கல. அது எனக்கு அசிங்கம் இல்லையா? உங்கள் அண்ணன் வாங்கினா எனக்கு வலிக்குன்றதுனால நீ அவனையும் அவாய்ட் பண்ணுற. அவனை கஷ்டப்படுறான் தான். வந்து தான் வாங்கல உதி. ஏன்டா வாங்க மாட்டான்னு ஃபீல் பண்ணுறான். சரி, வேண்டாக்கோ. இனிமேல் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காத. இப்போ இனிமேல் என் டெபிட் கார்டு உன்னிட்ட வச்சுக்கணும், புரியுதுல்ல? அங்கே கிரெடிட் கார்டு கொடுத்தீங்க, இங்கே டெபிட் கார்டு கொடுக்குறீங்க. அங்கெல்லாம் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணால் தான் நிறைய வேல்யூ. அப்போ தான் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய அதில் ஆட் ஆகும், கூப்பன்ஸ் நிறைய ஆட் ஆகும். அதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் தான் அந்தளவுக்கு கிரெடிட் கார்ட்ஸ்க்கு வேல்யூ இல்லையே. அந்த டிஸ்கவுண்ட், அந்த கூப்பன்ஸ், அந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் இங்கே பெருசாக வரல. அங்கே நிறைய இருக்கும். ஃப்ளைட்டுக்கு கிடைக்கும், எவ்வளோ ஆஃபர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல இங்கே கிடையாதுல்ல. ஸோ நான் கிரெடிட் கார்டே வாங்கலை. உங்ககிட்ட கிரெடிட் கார்டே இல்லை? ஆமாம், உங்கள் அண்ணன் நான் எந்த லூஸ் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க, சொன்னாலும் கேட்கல. ஓகே ஓகே. இதில் லாபம் இருந்தால் ஓகே. பெருசாக நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அதனால் எனக்கு அது வேண்டான்னு தோணுச்சு. அதான் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். அதான் அவங்க 2 பேர் வச்சுக்கிறாங்களே, அப்புறம் என்ன? ஓகே ஓகே, வேண்டாம் டெபிட் கார்டெலாம். குட்டிமா, இப்போ சேலரி உன் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடவா? ஆனால் எனக்கு அப்படி வேண்டாம். நீ என் கார்டை தான் யூஸ் பண்ணணும். நம்ம வெளியே போனால் நீங்களே கொடுங்க, போதுமா? அப்போ இதுக்கப்புறம் அவுட்டிங் கூட்டு போக போகிறது இல்லை, அதானே? என்ன சொன்னாலும் குதிர்க்கவான். இப்போ என்ன கார்டை நான் வச்சுக்கணும், அவ்வளோதானே. கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. இதுவும் போஸ்ட்டில் இருக்கணும். இருக்கும். நான் கூட ஷாப்பிங் வரலினாலும் கடைக்கு வரலினாலும் நீ எங்கே போனாலும் அந்த கார்டை தான் யூஸ் பண்ணணும். இது குட்டிமா, சரிப்பா. சலிச்சுக்கிட்டே சொல்லு. சரி, சலிச்சிக்காம சொல்கிறேன். நாளைக்கு நீ ஆஃபீஸ் போயிடுவியா? ஆமாம். ஏன்? லீவ் போட்டுற. நாளைக்கு எதுக்கு லீவ் போடணும்? நாளைக்கு தான் லீவ் இல்லை. ப்ளீஸ் 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 லீவ் போட்டுற. இல்லை, உங்களுக்கு சாட்டர்டே லீவுன்றதுனால நானும் லீவ் போட மாட்டேன். நம்ம ரூம்ல இருக்கலாம் ப்ளீஸ். வட்டி வேணுமா உங்களுக்கு? வர படிச்சுக்கோ. ஒரு 3 hours தான் டியூட்டி, விளையாடாதீங்க. 3 hours தானா? ஆமாம், 6 to 9 மார்னிங். மார்னிங் 6 to 9? ஆமாங்க, 3 பேருக்குமே ஒரே டைமிங்கில் தான் போட்டிருக்காங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ தான். நாங்கள் தான் காலையிலே கேட்டோம். ஏன்? தான் ஷாப்பிங் பண்ணோன்னு சொன்னேன், நீங்கள் தான் லேட்டாக வந்தீங்கள்ல. ஸோ நாளைக்கு போய் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிப்போம். ஷாப்பிங்கா? என்ன ஷாப்பிங்?
ட்ரிப்ளிகேனில் போயிட்டு சில புக்ஸ் வாங்கணும், அதை வாங்கிப்போம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு தேவையான நோட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கணும்ல. காலேஜுக்கு ட்ரெஸ் புதுசாக எடுத்துக்கல. இல்லை, ஃபர்ஸ்ட் டே பழைய ட்ரெஸ் தான் போட போகிறேன். அது போடாத ட்ரெஸ் எப்படியோ 4-5 உள்ள இருக்கோல, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுப்பேன். நான் எடுத்து தரேனே அது ப்ளீஸ். சரி, நிஜமா? நிச்சயமா தாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான். சரி சரி. பாருங்க, இந்த கிராண்டாக அப்படிலாம் இல்லை. ஆஃபீஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், சீப்பாகவும் இருக்கணும். கேட்க சரிம்மா, நீயே கூட வா போதுமா? அப்போ நாளைக்கு என் கூட வெளியே வர போறீங்க அதானே? ஓ, அப்போ எனக்கு கூப்பிட்டு போகாமல் நீங்கள் மட்டும் போகலாம் பிளான் போட்டீங்க. ஆமாம், கேர்ள்ஸ் அவுட்டிங் பிளான் போட்டோம். அவளை பிச்சிடுங்க. ரொம்ப நேரம் பேசிட்டோம்ல. ஆமாம்மா, தூங்கலாமா? ரொம்ப நேரம் பேசினா தூங்குவாங்களா? ஆமாம், வேற என்ன பண்ணுவாங்க? வேற என்ன பண்ணணும்னு தெரியாது. தெரியாது, தூங்கலாமா? அதானே, உன்னை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமா? அதான் பண்ண முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? ஏன்னா ரோடி ராக்க மாட்டி நீ. வர ரொம்ப திட்டுறீங்க. இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ எங்கள் அண்ணா கூட படுத்துப்பேன். அவங்கள பிஸியாக இருப்பாங்க, அதுக்குள்ள நீங்கள் இப்போ அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சே சொல்லுங்க. சரி, ப்ராஜெக்ட் கிடைச்ச கதையை சொல்லுங்க. இப்போவாது கேட்கணும்னு தோணுச்சு. டாக்குமெண்ட் பார்க்க கூட இல்லைல்ல. பார்த்தனே. இப்போ பார்த்தா உங்கள் கேபின்ல. அப்படி கேபின் திருப்பி வந்தியா? வந்தனே. கேபின் லாக் இல்லை, ரிசப்ஷன் உள்ள வந்தேன். அதான் அவங்க 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க ஐடி வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தேன். ஓ, அவங்க ஐடி ஓப்பன் பண்ணி வந்தியா? ஆமாம். ஓ, நீ ஓப்பன் பண்ணி வந்ததுனால இப்போ அந்த பொண்ணு கரெக்டாக உள்ளே வந்துடுச்சு. அதான் சொன்னாங்க, பிரேக் டைம் முடிஞ்சிடுச்சு, உள்ளே போகணுன்னு. உள்ளே போகிறதுக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்டால், இந்த மாதிரி நாங்கள் வெளியே வந்திருக்கோம், லாக் அவுட் பண்ணிட்டு ரிசப்ஷனில் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த கணக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி உள்ளே வெளியே வந்துட்டு இருப்பாங்களாமே. அதனால சரி, இவங்க ஐடி வச்சு நான் உள்ளே போயிட்டேன். அப்புறம் ரிசப்ஷனில் இருக்கவங்க ஐடி வச்சு வெளியே வந்துட்டேன். ஏடி, இந்த வேலை பண்ணியா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சேலரியில் சொன்னாங்க. சின்னதாக ஒரு ஹிட், நான் தானே உங்களை பிடிச்சி வச்சேன். என்ன, என் சேலரியிலேருந்து கழிச்சிக்கோங்க. உனக்கு எது இந்த சேலரி? நீங்கள் தர காசுலேருந்து கழிச்சிக்கோங்க. உங்ககிட்ட கழிக்கிறது வேற விதமா இருக்கும், பரவாயில்லையா? எங்கே போனாலும் லஞ்சத்தில் வந்து நின்றுங்க. நீங்கள் விஷமா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கலாம். அப்போ லஞ்சம் வாங்குறது என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும். சே, எனக்கு பிடிக்காது. இல்லை, உங்கள் லட்சணத்துக்கு சொன்னேன். நான் லஞ்சம் என் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் வாங்க. நானும் லஞ்சம் வந்து அது என் புருஷனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். பரவாயில்ல. கம்பெனி ஆரம்பிக்கும் போது நேர்மையாக தான் ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பா பார்க்கலாம். பாரு. சரி, போதும், டாபிக் மாத்தாத. அப்போ கூட யாரும் ஏன் லாகின் ஐடி இல்லாமல் என் கார்டு இல்லாமல் எப்படி இது பண்ண ஆக்சஸ் பண்ண? பாஸ்வேர்ட் போட்டு இப்படியோ இதான் பாஸ்வேர்டாக இருக்கும்னு தெரியாதா, அதான் போட்டு. பாஸ்வேர்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. என் டேட் ஆஃப் பர்த்தை தவிர வேறு என்ன பெருசாக வச்சுருக்க போகிறீங்க? அதான் எல்லாத்தையும் மாத்திர ஃப்ராடு எல்லாம் தெரிஞ்சிச்சு. மாற்றினாலும் எனக்கு சம்மந்தப்பட்டு ஏதாவது தான் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவேன். என்ன? ஒன்றும் பண்ண வேண்டாம். அதானே, இதெல்லாம் தெளிவாக தர போட்டுரும். அப்போ இருந்துச்சு, நீங்கள் தானே அந்த ஃபைல் பார்த்துட்டு இருந்தீங்க, அப்பயே தெரிஞ்சிச்சு அந்த ஃபைல் தான்ட்டு. அதான் போய் பார்த்தேன். பார்த்துட்டேன். நீங்கள் விரும்ப போல இருந்தாலும் நீங்கள் வச்ச மாதிரி நான் வச்சிருக்க மாட்டேன். அந்த சேர் நான் சும்மா சுற்றிக்கிட்டே வேற படிச்சுட்டு இருந்தேன். அதனால் எப்படி நான் எழுந்துக்கும் போது நீங்கள் வச்சுட்டு அந்த டைரக்ஷன் எழுந்திருக்க மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களே. இல்லை, நான் என் கேபின் போகலையா? ஆமாம், நான் இன்னொரு 10 நிமிஷம் பேச வேண்டியது. அதனால் கையில் உங்கள் அண்ணனும் ரிலீவ் ஆகும்போது அவங்கள எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். ஸோ உங்கள் அண்ணன் தான் என் கேபின்லேருந்து பேகு, ஃபோனு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். ஓ, அப்படி. ஆல்ரெடி லாக் அவுட் பண்ணி எல்லாம் ரெடியாக உங்கள் அண்ணன் கேபினில் போய் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அதனால் அது ரெடி எடுத்துக்கிட்டு அவன் அதில் கேபினை லாக் பண்ணிட்டு வந்துட்டா. ஓ, ஓகே. எல்லாரும் சிரிச்சு பேசுங்க. பேசுகிறேன்டா. யார் வந்தாலும் அவங்க முகத்தை பாருங்க. கீழே குஞ்சிக்கிட்டே பேசுறது ஒன்றும் பழக்கம் இல்லை, நான் நோட் பண்ணுவேன். அப்படி சொல்லலை, உங்ககிட்ட வராங்களே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி முகத்தை பாருங்கன்னு சொல்லுவேன். குட்டிமா அவங்களை மதிக்கக்கூடாதுன்னா இல்லை, நான் இருக்க போஸ்டிங் அப்படி. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அட்வான்டேஜ் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மிஸ்லீட் ஆகும். நான் இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் என்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க, ஒர்க் கரெக்டாக போகுது. அதனால மட்டும்தான். நானும் உங்களை ஓவராக பேசுங்க சரிங்க அப்படியும் சொல்லலை, ரொம்ப லீனியன்ட்டும் வேண்டாம் நான் அப்படிலாம் சொல்லலை. நானும் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன? இப்போ அப்படி தலையிட்டு தானே அந்த ஆளுக்கு திருப்பி வேலை கொடுக்க வச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேச சொல்லு. உங்களுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே போயிட்டு எல்லாரும் கூட பேசுங்க, அப்படி என்ன சொல்கிறது, அவங்க கூடவே ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. கம்மின்னு ஒருத்தவங்க உள்ள வந்தால்
யாரு என்ன நிமிர்ந்து பார்த்து பேசுங்க அந்த நிமிஷம் அப்படி சொல்கிறேன். ஐ கான்டாக்டை வைங்க. அப்போ கூட அவங்க உங்ககிட்ட என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும்ல, அப்சர்வ் பண்ணிப்பீங்கல்ல. சரி. அது ஜஸ்ட் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை மட்டும்தான் நான் சொன்னேன். அது கொஞ்சம் ரூடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கே நீங்கள் பார்த்து பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒருத்தவங்க உங்களை மதித்து பேசினா அவங்க முகத்தை பார்த்து பேசுங்க. அப்படி ஒன்றும் குடி முழுகிடாது பார்த்துட்டு இருக்க வேலை. உங்களை மதிச்சு தானே அவங்க பேசுகிறாங்க. சரி, யார் வந்தாலும் கமெண்ட் சொல்லும்போது அவங்கள பார்ப்பேன், போதுமா? அது போதும். எல்லா நேரத்துலையும் உருன்னு இருக்க வேணாம். ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கலாம். குட் மார்னிங் சொல்லும்போது ஒரு ஸ்மைலோட ஒரு குட் மார்னிங், அவ்வளோதான். சரி, குட் மார்னிங் சொல்லும்போது ஸ்மைலோட குட் மார்னிங் சொல்லுவேன். அது போதும். நான் வேற எதையும் மாற்றிக்க சொல்லலை, ஓகேவா? நீங்கள் உள்ளே வரும்போதும் வெளியே போகும்போதும் ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பேசும்போது என்ன ரியாக்ஷன் இருக்கீங்களா எனக்கு தேவையில்லை. அவங்கள பார்த்து பேசுங்க, அவ்வளோதான். பொண்டாட்டி சொல்லிட்டல, கேட்பேன். இதான் என் குட்டி மக்கள் வேணும்னா செய்வேன். அது போதும். சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறேன். ஒன்றும் கிடையாது. 2 hour லேட்டாக தானே வந்தீங்க. இப்பெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்காத. அப்படிதான் கொடுப்பேன். அப்படி இன்னைக்கும் பாதாம் பால் கிடையாது. கிடையாது. உங்களுக்கு இருக்கு, நமக்கு கிடையாது. நமக்கு நான் எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம். ஆண்டானா ஓகே, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், ரொம்ப ரொம்ப டூ மச்சு. பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். கடிச்சிரும் பார்த்துக்கோ. அதுக்கும் பரவாயில்ல. வேண்டாம், ரொம்ப சோதிக்கிற. அப்படிதான் சோதிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? அப்படிதான் பிடிப்பேன். நான் கடிப்பேன். கடிப்பேன். ஆமா, கடிப்பேன். சரி, கடிச்சுக்கோ. இப்பயே சொல்லிட்டேன், காலையில கிளம்பணும், எழுப்பினான்னு கத்தாதீங்க. காலையில ஷாப்பிங்கா? இல்ல, லா வீட்டுல போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்புன்னு முடிவு பண்ணோம். ஏய், என்ன இது? என் கூட வா. 9 மணிக்கு எந்த கடைங்க திறந்துருக்கோம்? உங்க வீட்டுக்கு வந்துரு, நம்ம என்ன பண்ணலாம்? ஏன் உங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க, நான் வரலப்பா. ஏதாவது டிஸ்கஸ் பண்றாங்கல்ல, அவங்க போயிடுவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா. பண்ணாத. இருமா, நாளைக்கே ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலையில் அந்த புக் ஸ்டோருக்கும் ஃபோன் பண்ணணும். புக் ஸ்டாக் வந்துடுச்சுன்னா தான் அங்கேயும் போக முடியும். எதுவுமே கன்ஃபார்ம் இல்லை. புக் வாங்குறோமோ அங்கே ஹேண்ட் ரிட்டனுக்காக நோட்ஸும் வாங்கிக்கலான் இருக்கோம். ஆமா, நீ எப்போ பிரிண்ட் கொடுக்க போற? என்ன பிரிண்ட்மா? நீங்க இன்னும் உங்களுக்குன்னு ஒரு புக் லெஜர் போடல, தெரியும்ல. இனிமேல் மெடிசன் எழுதி கொடுக்குறதா அந்த லெஜர் போடாமலே இருக்கா? அப்போ அதை நீங்கள் போட்டுட்டீங்க. அது எங்க அது? அது உனக்கு கிடைக்கும் போது கிடைக்கும். சே, இப்படி வளரிட்டேனே. உன்கிட்ட பேசினாலே அப்படி எல்லாத்தையும் வளரிடுற. சரி, இன்னைக்கு எதுக்கு அத்தனை புடவை கட்ட சொன்னீங்க? சும்மா பார்த்தா அது சும்மா பார்த்த மாதிரி தெரியலையே. என்ன வேலை பண்ணீங்க? ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, எங்க அந்த ஃபோட்டோஸ்லாம்? இல்லை, எதுவும் இல்லை. சொல்லாதீங்க. நம்பிக்கை எல்லாம் என் ஃபோன் செக் பண்ணிக்கோ. லேப்டாப்பை செக் பண்ணலாமா? அது பண்ணிக்கோ. ஐ சொல்லுது, ஆனா கண் என்னவோ சொல்லுது. இதுக்கு என்னன்ற? ஒன்றும் இல்லை சாமி, ஒன்றும் இல்லை, போதுமா? உடனே ஹைப்பர் ஆக்கிடணும். கடிச்சிரும் பார்த்துக்கோ. சரி, தூங்கலாம். காலையில் டியூட்டி கிளம்பு. சரி, படுத்துக்கோ. என்ன அதிசயம்? நாளைக்கு தேங்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவல, அதனால தான். பரவாயில்ல, நன்றி இந்த பெருந்தன்மைக்கு. வேண்டாம், கடிச்சு வச்சிரும், ஒழுங்கா போய். சரி சரி, வாங்க படுக்கலாம்.